அறியப்பட்ட 3 முக்கிய நூல்களின் வரிசையிலே உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதை போன்றவைகள் அடங்குகின்றன. இவைகளை நம்ம பிரஸ்தானத்ரயம்னு சொல்றோம். இப்ப இந்த பிரஸ்தானத்ரயத்துல இப்போ நெறைய உபனிஷதங்கள் இருந்தாலும், அதுல இப்ப நம்ம பார்க்கிறது முண்டக உபனிஷதம். இப்ப இந்த ஒவ்வொரு உபனிஷதங்களுக்கும் ஒரு மகா வாக்கியம் இருக்குது. அந்த மகா வாக்கியத்துல 4 முக்கிய வாக்கியங்களாக பார்க்கப்படுகின்றன. அவைகள பிரஜ்ஞானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா, தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற 4 முக்கிய மகா வாக்கியங்கள் நடைமுறையில பார்க்கிறோம். அதுல இந்த பிரஜ்ஞானம் பிரம்மா அப்படின்னா, இந்த பிரஜ்னையே, அந்த அறிவு உணர்வே பிரம்மம் என்று பெயர். பிரஜ்ஞானம் பிரம்மா என்றால் பிரஜ்னையே பிரம்மம் என்று பெயர். அந்த மகா வாக்கியம் ரிக்வேதத்தில ஐத்திரேய உபனிஷத்துல வருது. அடுத்தது 2வதா வருகின்ற அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிற அந்த ஒரு மகா வாக்கியம் இந்த ஆத்மா தான் பிரம்மம் என்று சொல்லுது. அது அதர்வண வேதத்திலே மாண்டூக்கிய உபனிஷத்துல வருது. அதே மாதிரி 3வதாக வரக்கூடிய தத்துவம் அசி, அதுவாகவே நீ இருக்கின்றாய் அப்படிங்கிற மகா வாக்கியம் சாம வேதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. அடுத்தது 4வதாக அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் என்பது யஜுர்வேதத்திலே பிருகதாரண்ய உபனிஷத்திலே வருது. இது மாதிரி இந்த 4 மகா வாக்கியங்களும் 4 உபனிஷதங்களிலே முக்கியமாக சுட்டி காட்டப்படுகின்றன. அத்துடன் 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டு இவைகள் இருக்கின்றன. இப்ப பிரஜ்ஞானம் பிரம்மா, இந்த பிரஜ்னையே பிரம்மம் அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த பிரஜ்னைன்னா என்ன? அது ஒரு உணர்வு அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த உணர்வுன்னா என்ன மாதிரி உணர்வு? தொடு உணர்வான்னா, இப்ப நம்ம இடத்துல மனிதராகி நம்மிடத்திலே தொடு உணர்வு இருக்குது. யாராவது தொட்டா தெரிஞ்சுக்கிறோம். அல்லது ஒரு எறும்பு எங்கேயாவது நம்ம கால்லயோ கையிலயோ ஊர்னா ஏதோ ஊறுதே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த தொடு உணர்வு நம்மளால் உணரப்படுகிறது. நம்முடைய புலன்களிலே தோலுங்கிற ஒரு பகுதியில உணரப்படுகின்றது. மற்ற அறிவு நம்ம இடத்துல இருக்கு. 5 அறிவுகளில பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற மற்ற அறிவுகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு. ஆனா இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே முதலாக இந்த பிரஜ்னை எனும் உணர்வு இந்த கல், மண் போன்ற ஜடப்பொருள்களுக்கு அடுத்ததாக தாவரங்களில் தான் முதலாக அறியப்பட்டது. ஏன்னா இந்த கல்லு மண்ணுல இந்த உணர்வு அறியப்படவில்லை. அப்ப முதலாக எங்க அறியப்பட்டது அப்படின்னா தாவரங்களில் தான் முதலாக ஒரு உணர்வு அறியப்பட்டது. அதுதான் தொடு உணர்வு என்று நாம் அறிய முடிகின்றது. அந்த தொடு உணர்வுங்கிறது எப்படின்னா, ஒரு கொத்தாஞ்செருங்கி செடி தன்னை தொட்ட உடனே அது யாரோ தன்னை தொடுகிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு தன்னை முழுவதுமாக சுருக்கிக் கொள்கிறது. அப்ப அதை வைத்து பார்க்கும்போது தாவரங்களுக்கு தொடு உணர்வு இருக்கின்றது என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இது போன்ற அந்த பேரறிவு தன்னைத்தான் அறிய தன்னால் உண்டாக்கி கொண்ட பல்வேறு உபாதிகளின் வாயிலாக அறிய முயற்சிக்கின்றது. அவ்வாறு அது அறிய முயற்சிக்கின்ற முயற்சியின் முதல் படிநிலையாகத்தான் படைப்பின் முதல் அம்சமாக தாவரங்கள் பார்க்கப்படுகின்றது. அப்ப இவ்வாறு அது முயற்சித்து அறிவு பரிமாணத்திலே படிப்படியாக முன்னேறி அந்த புலன்களின் அடிப்படையிலே 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டு 6ஆம் அறிவு கொண்ட மனிதன் என்ற நிலையிலே அது ஒரு நிறைநிலை மனிதனை உண்டாக்கி அவன் மூலம் அவனது தனித்த தன்னுணர்வை ஒட்டுமொத்த பேருணர்வு நிலைக்கு உயர்த்தி கொண்டு தன்னைத்தான் அது உணர்கின்ற அந்த உயரிய முழுமை தன்மையைத்தான் இங்கு வேதம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்படி வேதம் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு மந்திரம் இருக்கின்றது. அது உபனிஷத் மந்திரம் தான், சாந்தி மந்திரம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்கு.
இப்ப ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. அதாவது இதுல என்ன சொல்ல வருது இந்த மந்திரம் அப்படின்னா, இறைவன் முழுமையானவர். பூரணம் என்றால் முழுமையானது. அப்ப இறைவன் முழுமையானவர். அவரைப் போன்றே இந்த உலகம் முழுமையானது. முழுமையான இறைவனிலிருந்து முழுமையான உலகம் தோன்றியுள்ளது. முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்பும் அங்கு எஞ்சி இருப்பது முழுமை மட்டும்தான் அப்படின்ட்டு இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. இப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இந்த முண்டக உபநிஷதத்துல 2 விஷயங்கள பார்க்க போறோம். ஒன்று நிஜம், மற்றொன்று அதனுடைய நிழல். அப்ப எது நிஜம், எது நிழல் அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம பார்க்கும்போது மட்டும்தான், நம்முடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தராலையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த உபநிஷதங்கள் நெறைய உபநிஷதங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அது எத்தனையோ பல ஆசிரியர்களால் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் அது விளக்க உரைகளும் அப்படித்தான். ஏராளமான ஆசிரியர்களால் விளக்க உரையும் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில நம்முடைய தமிழ் மொழியிலே ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில துறவியாக இருந்த ஆசுதோசானந்தர் என்ற ஒரு மகானின் கைங்கரியத்தாலே எளிய உரைநடை நூல் அந்த ராமகிருஷ்ண பதிப்பகம்